முன்னோர்களுக்கு வைகுண்ட பதவியை கொடுக்கும் தர்ப்பணம். முன்னோர்களை வழிபட வேண்டிய நாளாக அமாவாசை தினம் கருதப்படுகிறது. அதனால் தான் இந்நாளில் முன்னோர்களின் பெயரை கூறி எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இந்நிலையில் மார்கழி மாத அமாவாசை வழிபாட்டின் சிறப்பு பற்றி அறிந்திடுவோம். அமாவாசை இந்த 2024ஆம் ஆண்டில் 2 முறை வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்கனவே ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒரு முறை வந்துள்ள மார்கழி அமாவாசை இன்று 2வது முறையாக வந்துள்ளது சிறப்பு வாய்ந்ததாகும். ஒரு ஆண்டில் 2 முறை அதே மாதத்தின் அமாவாசை மிகவும் அரிதாகவே வரும். அந்த வகையில் தற்போது 2வது முறையாக வந்துள்ள மார்கழி அமாவாசை, அதுவும் திங்கட்கிழமை சோமவார அமாவாசையாக வந்திருப்பது தனி சிறப்பாகும். சாதாரணமாக வருகின்ற அமாவாசையை விட சோமவார அமாவாசை மதிப்பு வாய்ந்தது என்று வேதங்கள் கூறுகின்றன. அதனால் இன்று தவறாமல் முன்னோர்களின் வழிபாட்டை செய்வது குடும்பத்திற்கு பெரும் நன்மையை கொடுக்கும். சிவபெருமானுக்குரிய திருவாதிரை விழா, விஷ்ணு பகவானுக்குரிய வைகுண்ட ஏகாதசி ஆகிய 2 விழாக்களும் மார்கழி மாதத்தில் வருவதாலே இந்த அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. எனவே இன்றைய அமாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட வேண்டும். அப்போது பசுக்களுக்கு அகத்திக்கீரை, காகத்திற்கு உணவு போன்றவற்றை படைத்து வழிபட முன்னோர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து தங்கள் குடும்பத்தினரை வாழ்த்துவர். அதே நேரத்தில் தங்களது பாவம் காரணமாக நரகலோகத்தில் அவர்கள் துன்பப்பட்டு வந்தாலும் இந்த மார்கழி மாத அமாவாசை தர்ப்பணத்தின் மூலமாக பாவம் நீங்கி வைகுண்டத்திற்கு செல்வர் என்று கருட புராணம் கூறுகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த மார்கழி அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்திட பிதுர்தோஷம் அனைத்தும் நீங்கும். இந்நாளில் முன்னோர்களை நினைத்து முடிந்தளவு தான தர்மம் செய்வது நல்லது. குடும்பத்தில் பொருளாதார உயர்வு ஏற்பட்டு மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்தும் நிலைக்கும். மார்கழி அமாவாசை தினம் எதனால் தனி சிறப்பு வாய்ந்தது என்பதை உங்கள் உறவினர்களும் நண்பர்களும் அறிந்திட செய்யுங்கள்.